காலையிலேருந்து ஒரு வாடகை கூட இல்லை. வந்தால் சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன், விட்டுட்டு சாப்பிட்டுலான்னு பார்க்குறேன், ஒன்றும் வாடகை இல்லை. என்ன பண்ணுறது? அப்போ ஆட்டோ வருமா? வரும் சார். ஏவிஆருக்கு போகணும். போகலாம் சார். எவ்வளோ வாடகை? வாடகை 200 சார். 200 மச்சான் எங்கே சார்? ஐயா குத்துக்கல் மாதிரி பக்கத்தில் நிற்கிறாப்புல, இவரை தெரியலங்கிற. சரி மச்சான் மச்சானை ஏற்றினா தான் நான் ஏறுவேன். சரி நீங்கள் உட்காருங்க சார், நான் ஏற்றி விட்றேன். மச்சான் பார்த்து வாங்க மச்சான், கூப்பிடு. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. மெதுவா சார் கால் நவுத்துங்க சார், கொஞ்சம் கால் இடிச்சு விட போகுது அவர் பாவம். அதான் ஏறுங்க சார், நவுந்து உட்காருங்க சார், நவுந்து உட்காருங்க சார். உட்கார மச்சான், நல்லா தாராளமாக உட்கார மச்சான். உட்காருங்க சார். சார் போகலாங்களா? போகலாம். சரிங்க சார். ஒரு வாடகைக்கு என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அவங்க என்னையா புலம்பிட்டு இருக்க? ஐடியா ஒன்றும் இல்லைங்க சார், ஒன்றுங்க சார். போகலாமா சார்? போகலாம். ரைட். நிறுத்து சார் நான் ஏவிஆர் வரலைங்க சார். நிறுத்து. வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. சரிங்க சார். கிளம்புறேன். சரிங்க சார். வாடகை சார்? வேறு என் மச்சான் நகை எடுக்க போகிறான், அவனுக்கு தான் நகை எடுக்க போகிறான், அவன்கிட்டே வாங்கிக்க மச்சான். நகையை எடுத்துகிட்டு அவர்கிட்ட வாடகை கொடுத்துரு மச்சான். வரட்டா மச்சான், டிரைவர் வரேன். சரிங்க சார். வாடகை இது யார் முதல்ல நீங்கள் முடிச்சுனே தெரியல.